ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்க பிளட் மணி அப்படின்ற கேமோட ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 பார்ட் இருக்கு, பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இந்த கேம்ல இந்த 2 பார்ட்லயும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஹார்வின்றவன் யாரு, அவன் ஏன் அவளை அடி வாங்குறான், அவன் எதனால அடி வாங்குறான், அவனை இழிச்சவாயா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணீங்கன்னா தான் இந்த சேனல்ல எனக்கு நிறைய வீடியோ போட தோணும். ஸோ மறக்காம பண்ணி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். பிளட் மணி சாப்டர் 1. ஸோ கைஸ், காசு அப்படின்றது தான் மக்களுக்கு உலகத்தில் ரொம்ப தேவையாக இருக்குது. காசுக்காக தான் நம்ம தினம் ஓடிட்டு இருக்கோம், காசுக்காக தான் படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த காசு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாம் கைஸ், அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேமில் ஹார்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருப்பான். வழக்கமாக கடைனா என்ன இருக்கும்? ஒன்று மளிகை சாமான் இருக்கும், இல்லை ஜுவல்லரி இருக்கும். ஆனால் அவன் என்ன போட்டு வச்சுருப்பான், நான் கடையில் என்னை அடிக்கிற ஒரு அடிக்கும் நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பான். ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், போட்டு அவனை அடி நல்லா நவுத்தி விட்டு அவன்கிட்ட காசு வாங்குவோம். அவனை வெறும் கையால் தான் அடிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கத்தி, நீடில், அப்புறம் ஹேமர், அப்புறம் கடைசியில் கன்னு அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸை வச்சு அவனை அடித்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்தி லாஸ்ட்டில் கொல்லவும் செய்கிறோம். நம்ம ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா, இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுன்றதை கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு $25,000 தேவைப்படும். ஸோ அந்த $25,000 நம்மளால் சேர்க்க முடியலன்னு சொல்லி அப்போ தான் நம்ம இந்த ஹார்வியோட கடையை பார்த்து அவனை போட்டு அடின்னு அடித்து $25,000 சேர்த்துருப்போம். ஸோ நம்ம சுயநலமாக நம்ம காசு சேர்த்தா போதும்னு சொல்லி அந்த ஹார்வின்ற அப்பாவியை போட்டு செம்ம நாக் அவுட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு சம்பாரித்து கடைசியில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஹார்வி ஒரு இழிச்சவாயா, அவன் எதுக்கு தேவையில்லாமல் மக்களுக்கு காசு கொடுத்து அடி வாங்கணும்? அப்படி அடி வாங்குறதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணியிருக்கும். ஸோ கைஸ், இந்த பிளட் மணி சாப்டர் 1ல் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹார்வியை ஒரு நல்ல ஒரு இழிச்சவாயாக தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை ஏமாற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த கேம் ஆடுற நம்மளை வந்து ஒரு செல்ஃபிஷாக தான் இந்த கேமில் காமிச்சிருப்பாங்க. ஸோ கைஸ், இப்போது ஹார்வியோட ஃபேமிலி பற்றியும் அவனோட பேக்ரவுண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளட் மணி சாப்டர் 2 ஹியூமன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்ராம் அப்படின்ற கேமை நம்ம விளையாடினா தான் தெரியும். ஸோ கைஸ், வாங்க பிளட் மணி சாப்டர் 2ல் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிளட் மணி சாப்டர் 2ல் தான் ஹார்வி யாருன்றத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஹார்விக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேர் யூனி. அது மட்டும் இல்லாமல் ஹார்விக்கு ஒரு பையனும் இருக்கான், அவன் பேர் டாபி. ஸோ கைஸ், இப்போ என்ன ஆகுதுன்னா ஹார்வி, யூவி, டாபி இந்த 3 பேரும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஹார்வி யூவியை கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆயிருக்கு. அப்போ யூனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஒரு டெக்னிக்கல் பர்சன் அப்படின்றனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, 7ஆம் அறிவு படத்தில் எப்படி சூர்யா சாரை வந்து பார்த்தீங்கன்னா கையில் என்னென்னமோ ஒயர்லாம் போட்டு அவரை போதி தர்மர் ஜீன் இருக்குது, இவரை போதி தர்மரை ஆக்குறோம் அப்படி இப்படி சொல்லி பண்ணுவாங்களோ, அதேமாரி யூனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்வியை கொண்டு வந்துட்டு, நான் வந்து உன்னை ஒரு கேமுக்குள்ளே கொண்டு போகிறேன், அந்த கேமுக்குள்ளே கொண்டு போயிட்டு நான் வந்து கொஞ்சம் நிறைய டிஸ்கவர் பண்ணி அந்த கேமை விற்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்ச நாள் அந்த கேமுக்குள்ளே இருந்தால் போதும், நான் திரும்ப உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி யூனி ஹார்வி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹார்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெகுளியான ஆள். அதனால அவங்க ஒய்ஃப் யூனி கிட்ட, சரி ஓகே, ஆனால் கொஞ்ச நாள் என்னை வெளியே எடுத்துருவல அப்படின்னு கேட்க, யூனி வந்து நான் எடுத்துருவேன், நீ என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்வியும் சரி ஓகே, நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறமா யூனி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஸோ ஹார்வி வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது யூனி ஹார்வியை வச்சு ஒரு கேம் உருவாக்குறாங்க. இதில் மேட்ரு என்னன்னா, ஹார்வி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷனை கேமுக்குள்ளே கொண்டு போகிறது தான் இந்த கேமோட கான்செப்டே. ஓகேங்களா? அதாவது கேம் உருவாக்குறாங்க, அதில் உயிரோட இருக்கிற ஹார்வியை கேம் உள்ளேயே வாழ வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போதான் ஹார்வியோட ஒய்ஃப் பிளட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் உருவாக்குறாங்க. அந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, ஸோ உள்ளே போன ஹார்வியை போட்டு அடிக்கிற அடியில் நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமாக உருவாக்கி அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க.
ஸோ அந்த கேமை தான் நம்ம வந்து பிளட் மணி சாப்டர் 1ல் ஆடி இருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற அடியில் ஹார்விக்கு கேம் உள்ள மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் பயங்கரமாக வலிக்கும். அப்போ ஹார்வி வந்து பார்த்தீங்கன்னா யூனி கிட்ட சொல்லியிருப்பாரு, எனக்கு ரொம்ப வலிக்குது, இவங்க அடிக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் யூனிக்கு ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் காசு கிடச்சிருக்கும். அதனால யூனி வந்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹார்வியை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிறனால நிறைய மக்கள் டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூனிக்கும் காசு பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. ஆனால் காசு பயங்கரமாக வருதுன்றனால யூனி ஹார்வியை சரியாமல் கவனிக்காமல் விட்டுறாங்க. அப்புறமா அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியுது, கேமுக்குள்ளே வாழ்கிற ஹார்வியோட கண்ணு போயிடுது. ஸோ ஏன்னா பிளேயர்ஸ் ஹார்வியை அந்த அளவு அடின்னு அடிச்சிருக்காங்க. அப்புறமா யூனி பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, ஹார்வியை நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வியோட கண்ணு போயிடுச்சுன்னு யூனி ரொம்பவும் பதறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ண தப்பை உணர்ந்து கம்ப்யூட்டரில் ஒரு குத்துறாங்க. குத்துறோன்னு என்ன ஆகுதுன்னா அவங்க பண்ணி வச்ச கேம் ப்ராஜெக்ட் பக் ஆகிடுது. அதாவது உள்ளே போன ஹார்வியை வெளியே கொண்டு வர ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால ஹார்வியை வெளியே கொண்டு வர முடியல. அப்புறமா தான் அவங்க ஹார்வி கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் ஏதோ பக் ஆகிடுச்சு, நான் உங்களை வெளியே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹார்வியும் எனக்கு கண்ணே போயிடுச்சு, நீ என்னவா பண்ணுற, நீ என்னை கொஞ்ச நாளில் வெளியே கொண்டு வருவேன் தானே சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்க, யூனி வந்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நான் உங்களை கண்டிப்பாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா இந்த கேம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக யூனிக்கு காசு வந்துட்டே இருக்கு. ஆனால் அங்கே ஹார்வியோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா பிளேயர்ஸ் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்னதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக இருந்தாலும் அவர் கேமுக்குள்ளே வாழ்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். ஸோ அவரால் அடி தாங்க முடியாமல் அவர் யூனிக்கிட்ட எப்போ தான் நீ என்னை வெளியே கொண்டு வருவ அப்படின்னு ரொம்ப சத்தமாக கேட்க, யூனி வந்து விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது அவங்க கோவத்தில் கம்ப்யூட்டரை குத்துறனால கம்ப்யூட்டர் பக்கை அவங்களால வெளியே கொண்டு வர முடியல, அந்த கம்ப்யூட்டரை சரி பண்ண கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றத யூனி ஹார்வி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வியோட பையனும் வந்து பார்த்தீங்கன்னா யூனி கிட்ட கேட்குறாங்க, அதாவது அப்பா எங்க, அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு கேட்க, யூனி சொல்கிறாங்க, அப்பா ஒரு ப்ராஜெக்டில் இருக்காருமா, கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வியோட பையனை யூனி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது அவங்க அப்பாவை இதுக்கப்புறம் அவன் பார்க்கவே மாட்டான்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா வலி தாங்க முடியாத ஹார்வி ரொம்ப நாளாக அந்த கேம்குள்ளே மாட்டிகிட்டே இருக்கனால அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா அவர் யூனிக்கிட்ட சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, நான் உன்னை நம்பி இந்த கேம்குள்ளே போனேன், நீ காசுக்காக என்னை உள்ளே போக சொன்னேன், நீ என்னை கொஞ்ச நாளில் வெளியே எடுத்துருன்னு நினச்சேன், ஆனால் உன்னை நம்பி போனனால நான் இந்த மோசமான நிலைமைக்கு ஆளாவேன்றத நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஹார்வி சொல்லுவார். அதை கேட்டோன்னே யூனி ரொம்ப பதறி போய், அந்தமாரி தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க, நான் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி உங்களை கடைசியில் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி யூனி சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேமை நிறைய பேர் ஆடி ஹார்வியை போட்டு அடின்னு அடித்தனால ஹார்வியால் சுத்தமாக உடம்பு தாங்க முடியல. அதனால் ஹார்வி, யூனி இதுக்கப்புறம் என்ன சொன்னால் நான் கேட்க போகிறது இல்லை, இதுக்கப்புறம் என் உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்லி ஹார்வி தன்னைத்தானே கில் பண்ணிக்கிறாரு. அப்புறமா ஹார்வி செத்து போனதுக்கு அப்புறமா யூனி ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா எப்படின்னு தெரியல, ஒரு மர்மமான நபர் இந்த விஷயத்த பரப்பி விடுறாங்க. பொதுமக்களிடையே இந்த மாதிரி யூனி ஒரு கேம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பொதுமக்கள்கிட்ட பரப்பி விட்டோன்னே பொதுமக்கள் யாரெல்லாம் இந்த கேம் ஆடினாங்களோ கமெண்ட் செக்ஷனில் போட்டு யூனியை கிழின்னு கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யூனி அரெஸ்ட் பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்றத இந்த கேமில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் இந்த கேமில் காசுக்காக தன் மனைவி தன் புருஷனை வச்சு ஒரு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் கேமாக எடுத்திருக்காங்க. ஸோ பிளட் மணி 1 அந்த கேமோட ஸ்டோரியை பிளட் மணி 2ல் காமிச்சிருப்பாங்க. ஹார்வின்றவன் ஒரு கேம் கேரக்டர் தான், ஆனால் அந்த கேம் கேரக்டரை வச்சு அந்த யூனின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு கேம் உருவாக்கி, அதாவது ஹார்வின்றவன் கேமில் வாழக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கேமில் நம்மள மாதிரி வாழ்கிற ஒரு கேரக்டரை கேமுக்குள்ளே தள்ளி விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ அப்படி தள்ளி விட்டனால அங்கே ஹார்வி கஷ்டப்பட்டு கடைசியில் காசுக்காக அவரை கொன்னது தான் இந்த கேமோட கதை. என்னதான் இருந்தாலும் யூனி ஹார்வியை வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யலாம்னு நினைக்கல, அதாவது அவர் கொன்று காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கல. பட் கடைசியில் ஹார்வி வேறு வழி இல்லாமல் தன்னைத்தானே கொன்னுக்கிறாரு.
ஸோ கைஸ் இதுதான் பிளட் மணியோட ஸ்டோரி. இந்த கேம் ஸ்டோரியை நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த டாபின்ற பையன் அவங்க அப்பாவை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் போச்சு. அவன் ரொம்ப அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பான், அம்மா அப்பா எப்போதாம்மா வருவார் அப்படின்ட்டு. அந்த சீன் உங்களை மட்டும் இல்லை என்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. ஸோ கைஸ் இந்த கேம் பிளே ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட ஸ்டோரி பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இதை கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா எனக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நான் தான் தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். பாய் கைஸ், பாய்.